கேட்டாங்க. ஆமா நான் முஸ்லீம் தான் சொன்னேன். நீ உருது பேசியா கேட்டாங்க. ஆமா உருது பேச தெரியும். அப்ப எதுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நீ முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நீ அவங்ககிட்டே கேளுங்க அப்படின்னு. கடைசியில் அவங்ககிட்ட தான் கேட்டாங்க. அந்த கேஸ ஒண்ணு இல்லாம அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, எந்த முஸ்லீமும் ரட்சிக்கப்பட மாட்டான் அப்படிங்கிற விஷயம் எல்லா முஸ்லீம் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஏக இறைவன் பைபிள் உள்ள இறைவன் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. இந்திய தேசம் மாத்திரம் கிடையாது. ஈரான்ல பாத்தீங்கன்னா 40 லட்சம் ஷியா முஸ்லீம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அரேபிய தேசத்துல பாத்தீங்கன்னா லெபனான்ல, சிரியால, எல்லா நாடுலையும் அரேபிய முஸ்லீம் ரட்சிக்கப்பட்டு வராங்க. இந்த தேவன் உண்மை உள்ள தேவன். இவர் என் வாழ்க்கையை மாத்தினார். நான் அன்னைக்கு சாக போன தற்கொலைக்கு அன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையை மாத்தினார். படிக்க வச்சார், வேலைக்கு சேர்ந்தேன், சொந்த சம்பாதித்துல வீடு வாங்கினேன், காரு வாங்கினேன்,